டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் 8 மணி நேர நிலவரப்படி அது 16,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தற்போது நீர் திறப்பு அதிகரிக்கப்பட என்ன காரணம்? விவசாயிகள் கோரிக்கை காரணமாக நீர் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பா உமா, விவசாயிகள் வந்து நாள் ஒன்றுக்கு 24,000 கனஅடி வீதம் தொடர்ந்து 100 நாட்களுக்கு, அதாவது 1 டிஎம்சி அளவுக்கு 100 நாட்களுக்கு தண்ணீர் திறந்தால் மட்டுமே டெல்டா மாவட்டத்தில் சம்பா சாகுபடியை முழுமையாக செய்ய முடியும்னு சொல்லி விவசாயிகள் கூறியிருந்தாங்க. அதன்படி வந்து மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய நீரின் இருப்பை பொறுத்து தமிழக அரசு வந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் வீதம் தண்ணீர் திறந்து வந்தாங்க. தற்பொழுது வந்து தண்ணீரின் தேவை வந்து அதிகரித்திருக்கிறதன் காரணமாக இப்ப மேட்டூர் அணையிலிருந்து காலை 8 மணி முதல் வினாடிக்கு 16,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால வந்து தொடர்ந்து இதே நிலை நீடித்தனா இன்னும் மேட்டூர் அணையில இருந்து இன்னொரு நாட்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து திறக்க முடியும். தொடர்ந்து வந்து டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெய்யணும், இல்லை அப்படின்னா கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்புகள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தால் மட்டுமே இன்னும் தேவையான தண்ணீரை திறக்க முடியும். இப்ப டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 மாதங்களுக்கு தேவையான தண்ணீரை வந்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கணும். ஆனா அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து தற்பொழுது மேட்டூர் அணை இல்லை என்பது பொதுப்பணித்துறை அதிகாரி தற்போது கூறப்படுது. பாலகிருஷ்ணன், மேட்டூர் அணை நீர்மட்டம் எவ்வளவு? அணையோட தற்போதைய நிலவரம் குறித்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா மணிமாறன், அணையின் நீர்மட்டம் இன்னைக்கு காலையில 8 மணி நிலவரப்படி 68.78 அடியாகும். நீர் இருப்பு 31.66 டிஎம்சியாகவும் இருக்கிறது. வந்து நீர் வரத்து பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 9,083 கனஅடி நீர் வரத்து வந்துச்சு. ஆனா தற்பொழுது வந்து 6,237 கனஅடியாக குறைந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதியில இருந்து இந்த காவிரி கண்காணிப்பு குழு மேல உச்சநீதிமன்றம் அமைத்த காவிரி மேலாண்மை வாரியத்தின் உயர்மட்ட குழு வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் காரணமாக கர்நாடக அரசு கணக்கு காட்டுவதற்காக அங்கிருந்து தண்ணீர் வந்து வினாடிக்கு 9,000 கனஅடி தண்ணீரை வந்து தமிழகத்துக்கு திறந்தது. ஆனா தற்பொழுது காவிரி கண்காணிப்பு குழு தமிழகத்தை விட்டு வெளியேறிய நிலையில அங்கு திறக்கப்பட்ட தண்ணீர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இப்போது மேட்டூர் அணைக்கு வந்துட்டு இந்த நீர் வரத்து இன்னைக்கு காலையில் நிலவரப்படி 6,237 கனஅடி மட்டுமே வந்துட்டு இருக்கு. இதுல நீர் திறப்பு இன்னைக்கு காலையில் 8 மணில இருந்து வினாடிக்கு 16,000 கனஅடியாக அதிகரித்து டெல்டா மாவட்டத்துக்கு திறக்கப்பட்டு வருது. மணிமாறன், பாலகிருஷ்ணன், நீங்க சொன்னது போல 8 மணி நிலவரப்படி 16,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது பாசனத்திற்காக. அணையிலிருந்து திறக்கப்படும் இந்த தண்ணீர் இன்னும் எத்தனை கனஅடியாக உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா உமா, இன்னைக்கு காலையில 6 மணியில இருந்து 12,000 கனஅடியில இருந்து 14,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. 8 மணில இருந்து 16,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. 10 மணி முதல் 18,000 கனஅடியாக அதிகரிக்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அதிகாரி தரப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில 10 மணிக்கு வந்து 18,000 கனஅடி திறப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பாலகிருஷ்ணன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.